நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பச்சை பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியானது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸு இல்லைன்னா கப் எடுத்துகிட்டு அதில் நான் சொல்லியிருக்க பொருட்கள்லாம் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியை இது போல் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. நீங்கள் காலையில் டிஃபனுக்கு இதை பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே இதை ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஓவர் நைட் இது நல்லா ஊறியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊறியிருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கல்லுப்புக்கு பதிலாக நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை டவா நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுவீங்கள்ல அதே போல் வார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சைப்பயிறு தோசை தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், பேக் சைடு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இப்போ 2வது பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் தோசை செஞ்சிடலாம். இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற அரிசி மாவு தோசையை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம தோசை 3 சாப்பிடுவோன்னா இது 1 சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கார சட்னி, பூண்டு சட்னிலாம் ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெல்தியான பச்சைப்பயிறு தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.